ஐயா, குரு என்பவர் அதிகம் பேச மாட்டார். செயல்கள் மூலமா உணர்த்தக்கூடியவர். அந்த மாரி உங்களுக்கு சுவாமி சொல்லாம சில விஷயங்கள் சொல்லியிருக்காரா? குரு எல்லாத்தையும் ஒரே விதமாக நடந்துக்க மாட்டார். சிலவர்கிட்ட மௌனமா, சில பேசி, சிலவர்கிட்ட வெறும் சிரிப்பு, சிலவர்கிட்ட ரொம்ப முறைச்சி நிற்கிற மாதிரி கோபத்தோட, இப்படி ஒவ்வொருத்தருக்கு தேவைக்கு தகுந்தபடி தன்னுடைய முகபாவத்தை மாற்றிக்குவார், தன்னுடைய நடைமுறை பாவனைகளை மாற்றிக்குவார். தனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிவோட்டி வந்தார்னா அவர்கிட்ட சகலமும் காட்டுவார், சந்தோஷத்தையும் காட்டுவார், அதே மாதிரி ஒரு விதமான உருக்கத்தையும் காட்டுவார். அவர்களுடைய பரிபூர்ண கருணையும் கண்ணையும் அவருடைய ஹோல் ஃப்ரேமே காட்டும். சில சொற்கள், சில பாடல்கள் பாடி மகிழ்விப்பார். அவரை தொட்டு அவரை முதுகில் தடவி கொடுத்து, உடம்பெல்லாம் தடவி கொடுத்து அருள்வளிப்பார். இன்னும் சில டிவோட்டிஸ்க்கு இதெல்லாம் தேவை இருக்காது. வெறும் பார்வையிலேயே அவரையே பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் தன்னை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா தான் தலையை கவிஞ்சிட்டு இப்படியே இருப்பார். என்னைக்கு அவர் அதை டிவோட்டி தலையை குனிகிறாரோ அப்போ சுவாமி அவரையே பார்த்துட்டு இருப்பார். நாங்கள் என்ன செய்வோம், சுவாமி எங்களை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் உடனே அவருடைய திருவடிகளை மட்டும்தான் பார்ப்போம். திருவடிகளை பார்க்கும்போது அவர் நம்மளையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு தோணும். அந்த உணர்வில் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். அந்த மோமெண்ட்டில் வில் பி இன் மெடிடேஷன், ஒரு தியானம் நமக்குள்ளேயே பறக்கும். இன்னும் சில பேர் வருவாங்க, அவங்ககிட்ட சாமி ரொம்ப கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை ஏன்ட்டே ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு தடவை கோபமாக பேசுகிறாரு. அது அந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா இட் வாஸ் பியூர் பிளெஸ்ஸிங். ஆனால் சொன்னது என்ன, எவ்வளோ வேகத்தில் சொன்னார்னா, நான் அப்போ ஊருக்கு போகிறதா சொல்ல உத்தரவு வாங்குறதுக்கு அவரே, சாமி நான் ஊருக்கு புறப்படுறேன் சாமின்னு சொன்ன உடனே சொல்கிறார், கோ வேர் எவர் யூ வாண்ட், யூ கேன் கோ, மை ஃபாதர் வில் பி ஆல்வேஸ் வித் யூ. இது எப்பேற்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங் இது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த விதம் பார்த்திங்கனாக்கோ ஏதோ கோபத்தில் சொல்கிற மாதிரி. ஏன்னா சுற்றி உள்ளவங்க அத்தனை பேருக்கும் சுவாமி பார்சரி மேலே நம்ம கோபத்தில் இருக்காருன்னு காட்டுற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே இட் வாஸ் ஏ பிளெஸ்ஸிங். அது அங்குள்ள யாருக்குமே புரியல. என்னைய சுவாமி திட்டதுனால மற்றவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இருந்ததுனால சுவாமி அந்த மாதிரி. இல்லை ஜென்ரலாக சுவாமி டிவோட்டிஸ்ட் அவர் நடத்தக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பிரமிக்கத்தக்க மாதிரியே இருக்கும். குழந்தைகளுக்கு தகுந்தபடி, பெண்களுக்கு தகுந்தபடி, பெண்கள்லேயும் அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்தபடி. வயசானவங்க வந்தாங்கன்னா அவங்கள அம்மானு கூப்பிட்ற அழகு, அவங்களுக்கு அவங்களுடைய உடல்நலம் விசாரிக்கக்கூடிய அழகு, அதே போல் ஒரே ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கவனிக்கக்கூடிய அந்த உபசரிப்பு, அந்த கனிவு. சாதகர்கள் வந்தாங்கன்னா சுவாமிக்கு அப்படி ஒரு உற்சாகம் வந்துடும். அந்த உற்சாகத்தில் சுவாமி நிறைய பாடல்கள் சொல்லுவார், நிறைய விஷயங்கள் பேசுவார், அதுக்கு அர்த்தங்களும் சொல்லுவார். நமக்கு புரியும்படியாக ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் மாற்றி மாற்றி சொல்லுவார். அதனால் சுவாமி எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ட்ரீட் பண்ணதும் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய தகுதிக்கேற்ப, ஒவ்வொருத்தருடைய புரிதலுக்கேற்ப சாமி பேசினாங்க, அருள் புரிஞ்சாங்க. அதனால் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசினது கிடையாது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி அவர் நடந்துக்கிட்டது கிடையாது. வித்தியாசமான நடைமுறைகள். ஆனால் அவர் எது செஞ்சாலுமே அந்த பக்தர்களுடைய நன்மைக்காகத்தான் செஞ்சார். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுங்கிறதுக்காகவே செஞ்சார், அவங்களுடைய முன்னேற்றத்துக்காகவே செஞ்சார், அவங்கள ஆன்மீக பாதையில் கடத்துறதுக்காகவே பண்ணார். ஸோ அவருடைய ஒவ்வொரு செயலுக்கும் மிகுந்த அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் மிகுந்த செயல்னால் நம்ம பகவத் தரிசனம் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும், ரொம்ப சுலபமாக கிடைக்கும்.